வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुभारतां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் தினந்தோறும் பதிவிடப்படும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் பதிவினை தங்களது கிரகங்களிலும், இல்லங்களிலும், அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது ஹிருதயத்துக்குள் வாங்கி கொண்டு மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பரவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் நவதிதம சொர்க்கமானது 90. சௌமித்ரி ராவணி யுத்தம், அதாவது ஸ்ரீராமனுடைய தம்பி லக்ஷ்மணனுக்கும் அரக்கன் ராமனுடைய புதல்வன் மேகநாதன் இந்திரஜித்துக்கும் போரானது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்ததாம். இந்த அத்தியாயத்தில் ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ச தஸ்யே ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் நவதிதம சர்க்கமானது 90. சௌமித்ரி ராவணி யுத்தம், அதாவது ஸ்ரீ ராமபிரானுடைய தம்பியாகப்பட்ட லக்ஷ்மணனுக்கும் அரக்கன் ராவனுடைய புதல்வன் மேகநாதன் இந்திரஜித்துக்கும் போரானது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்ததாம். யுத்தியமானௌ து தௌ திருஷ்ட்வா பிரசப்தௌ நரராட்சசௌ பிரபின்னாவிவ மாதங்கௌ பரஸ்பர வதைக்ஷிணௌ தௌ दृष्टकाम संग्रामे परस्पर गतौ बलि सूरस रावण भ्राता तस्थौ संग्राम मूर्तिनी. அதாவது மனித பிறவியாக மனிதனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனும் அரக்கனாக இருக்கக்கூடிய மேகநாதன் இந்திரஜித்துக்கும் இவர்கள் இருவருக்குமே எப்படி அந்த யுத்தமானது நடந்ததான் தெரியுமா? ஒரு மதம் கொண்ட யானையானது 2 யானைகள் இருக்குது. அந்த யானைகள் யுத்தம் பண்ணுவது போலவும் இருவருமே தனக்கே வெற்றியானது கிடைக்க வேண்டும் என்ற ஒரே துடிப்போட போரிலேயே ரொம்பவும் சிந்தனையை மூழ்கி வைத்து கொண்டு இருந்தார்களாம். இந்த மாதிரி இந்த இருவரும் போர் செய்வதை பார்க்க ரொம்பவும் விருப்பப்பட்டவரும் அரக்கன் ராமனுடைய தம்பியாகப்பட்ட அறநெறியிலேயே தர்மபுரியிலேயே இருக்கக்கூடிய விபீஷணன் உன்னதமான ஒரு வில்லை ஏங்கிக் கொண்டு போர் முனையில் நின்றுந்தாராம்.
லக்ஷ்மணனுக்கு பக்கத்தில். ததோ விஸ்வாரயாமாச மகத் தனுர வஸ்திதா உசஜ்ஜச தீக்ஷ்ணாக்ரான் ராட்சசேஷு மகாசரானே. அவர் அந்த போர்க்களத்தில் நின்றபடியே என்ன பண்ணாராம், தன்னுடைய மாபெரும் வில்லை வளைத்து கூர்மையான முனைகள் உடைய பலவிதமான பானங்களை தொடுத்து அரக்கர்கள் மேலே செலுத்தினாராம். விபீஷணன் தே சரா சகீசங்காசா இபதந்த சமாயிதாக ராட்சசான் தாரயாமாசு வஜ்ராணீவ மகாகிரீன். அப்போ விபீஷணன் விட்ட பானங்கள்லாம் எப்படி இருந்ததுனாக்கா, ஒரு அக்னியை போலவும் கொஞ்சம் கூட குறி தவறாமல் பாய்ந்து செல்லக்கூடியவளுமான அந்த பானங்களானது எப்படி இருந்ததுதான், இந்திரன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை எரிந்து மலைகளை எப்படி பிளப்பாரோ அதுபோல அந்த மலைகளை பிளந்து தள்ளுவது போல அரக்கர்களை எல்லாம் விபீஷணன் பிளந்து தள்ளினாராம். விபீஷணஸ் யானோ சராஸ்தேபி சூலாசி பட்டசைஹி ஷீஸ் சிது சமரே வீரான் ராட்சசான் ராட்சசோத்தமாக. விபீஷணன் கிட்டக்க 4 அமைச்சர்கள் இருந்தார். அவளும் தர்மத்திலேயே இருந்தார், அறநெறியே கடைபிடித்திருந்தவா. அதாவது விபீஷணனுக்கு பணியாளர்கள். அவர்களோட இந்த 4 அரக்கர்களும் என்ன பண்ணாலாம், அவள் கையில் சூலங்கள் வாள்கள் பட்டாக்கத்தி இதெல்லாம் கையில் ஏந்திட்டு போரில் மேகநாதனாகப்பட்ட இந்திரஜித் அவனுக்கு யார் யாரெல்லாம் துணைவாக வந்திருக்காளோ அந்த அரக்கர்க வீரர்களை எல்லாம் தாக்கி அழித்தாளாம், கொன்று போட்டாளாம். ராட்சசைஸ்தை பரிவிருத்தா சதாது விபீஷணா பபௌ மத்தியே பிரகிருஷ்டானாம் கலாபானாமிவ திபஹா. அந்த சமயத்தில் போர்க்களத்தில் என்ன நடந்தது தெரியுமா, இந்த அரக்கர்களால் சூழப்பட்டிருந்த விபீஷணன் எப்படி இருந்தாராம், ஒரு குட்டி யானைகளோட நடுவில் நிற்கக்கூடிய ஒரு பெரிய யானையை போல விளங்கினாராம் விபீஷணன். தத சம்சோதயானோவை ஹரின் ரக்ஷோர் அனப்பிரியான் உவாச வசனம் காலே காலஜ்ஞோ ரக்ஷசாம்பரகா. அரக்கர்களிலேயே ரொம்ப ரொம்ப உத்தமமானவன் யாரா அப்படின்னாக்கா விபீஷணன் தான். அதே சமயத்தில் இந்த விபீஷணன் காலத்துக்கு ஏற்றார் போல செய்யக்கூடிய செயல்களில் பிரமாதமாக அறிந்தவர். இந்த மேகநாதன் இந்திரஜித் படையில் இருக்கக்கூடிய அரக்கர்களை கொல்ல துடித்து கொண்டிருந்த வானர்களை எல்லாம் அவளுக்கு உற்சாகத்தை படுத்தி முடுக்கி விடுவதை போல வானரங்களை பார்த்து சொன்னாராம் விபீஷணன். என்ன சொன்னார் அப்படின்னா, ஏகோயம் ராட்சசேந்திரஸ்யா பாராயணமிவ ஸ்திதா ஏதச்சேஷம் பலம் தஸ்யா கிம் திஷ்டத ஹரீஸ்வராக. இப்போ சொல்கிறார் விபீஷணன் வானரங்களை பார்த்து, வானரங்களே ஏன் வீணா நின்று பார்த்து கொண்டிருக்கீங்க, இப்பொழுதே இந்த கனவே இவன் ஒருத்த மட்டும்தான் அரக்க மன்னனுக்கு உதவக்கூடியவனாக இருக்கான், இந்த வேங்கநாதன் இந்திரஜித்து. அத்தோட அவன் கூட வந்திருக்கு தெரியுமா இந்த அரக்கர் படை, இது ஒழுக்கமாக அழிக்கப்பட்டுருச்சுன்னா இவன் கிட்டக்க இருக்கக்கூடிய படைகள் மட்டுமே தான் எஞ்சி இருக்கும் அப்படின்னுட்டு விபீஷணன் சொன்னாராம் வானரங்கள்கிட்ட. பிரகஸ்தோ அஸ்மின் வினிகதே பாபே ராட்சசே ரணமூர்த்தினி ராமணம் வஜ்ஜயித்வாது சேஷம் அஸ்ய ஹதம் பலம். இந்த போரானது நடக்கிறது, விபீஷணன் சொல்கிற வானரங்கள்கிட்ட போரானது நடக்கிறது. இந்த போர் முனையில் இந்த பாவியாக இருக்கப்பட்ட மேகநாதன் இந்திரஜித் அரக்கன்
இவன் வந்து கொல்லப்பட்டு விட்டான்னா அரக்கர்களுடைய பக்கத்தில் மகா பாவியாக இருக்கக்கூடிய அரக்கன் ராவணனை தவிர மற்ற படை வீரர்கள் யாருமே வந்து மிச்சம் இல்லை அப்படின்றத நீங்கள் வானரங்களே நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னாராம் விபீஷணன். பிரகஸ்தோ நிகதோ வீரோ நிகும்பஸ்ய மகாபலः கும்பகர்ணஸ்ய கும்பஸ்ய தூம்ராட்சஸ்ய நிசாசரः ஜம்புமாலி மகாமாலி தீக்ஷ்ணவேகோ அசனிப்பிரபः சுப்தக்னோ யஜ்ஞகோவஸ்ய வஜ்ரதம்சஸ்ய ராட்சசः சம்ஹ்ராதி விகடோ நிக்னஸ்தபனோ தமயேவ ச பிரகசஸ்யைவ பிரஜங்கோ ஜங்க ஏவ ச அக்னிகேதுஷ்ய துர்தர்ஷோ ரஸ்மிகேதுஷ்ய வீரியவான் வித்யுஜிக்வோ த்விஜைக்வஸ்ய சூரிய சத்ருஷ்ய ராட்சசः அகம்பண சுபாஸ்வஸ்ய சக்கரமாலீச ராட்சசः கம்பண சத்வவந்தௌ தௌ தேவாந்த கணராந்தகௌ. இப்போ சொல்கிற விபீஷணன் வானரங்கள்கிட்ட மகா வீரனாக இருக்கக்கூடிய பிரகஸ்தன் வந்து கொல்லப்பட்டான். அதாவது ராவணனுக்கு வலது கையவன். மகா பலசாலியாக இருக்கக்கூடிய நுகும்பன் கும்பகர்ணன் கும்பன் தூம்ரராட்சசன் அப்படின்னு இருக்கக்கூடிய ராட்சசர்களும் கொல்லப்பட்டுட்டா. ஜம்புமாலி மகாமாலி தீக்ஷ்ணவேகன் அசனிப்பிரபன் சுப்தக்னன் யஜ்ஞோபன் வஜ்ரதம்சன் அப்படின்ற அரக்கர்கள் அவளும் கொல்லப்பட்டுட்டா. சம்ஹ்ராதி விகடன் நிக்னன் தபனன் தமன் பிரகாசன் பிரகசன் பிரஜங்கன் ஜங்கன், அதைவிட யாராலையுமே வெல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அக்னிகேது, மகா வீரம் படைத்த ரஷ்மிகேது, வித்யுஜிக்வன் துஜைக்வன், மகா அரக்கனாக இருக்கக்கூடிய சூரிய சத்ரு, அகம்பணன், சுபாஸ்வன், சக்கரமாலி அப்படின்னு இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டுவிட்டா. கம்பணன் ரொம்பவும் மகா பலசாலியாக இருக்கக்கூடிய தேவாந்தகன் மற்றும் நராந்தகன் இவா அனைவருமே யுத்தத்தில் வந்து கொல்லப்பட்டுவிட்டா வானரங்களே அப்படின்னாராம் விபீஷணன். ஏதான் நிகத்தியாதி பலான் பகும் ராட்சச சத்தமானு பாகுபியாம் சாகரம் தீர்த்வா லங்கியதாம் கோஷ்பதம் லகு. வானரங்களே, நீங்கள் ஏகப்பட்டதான மகா பலசாலியாக இருக்கக்கூடிய அரக்கப்படை தலைவர்களை எல்லாம் நீங்கள் வந்து கொன்று போட்டிருக்கீர்கள். இந்த மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு செயலை, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு பெருங்கடலானது இருக்கு. அந்த பெருங்கடலை நீங்கள் எல்லாரும் வெறும் 2 கைகளாலேயே நீந்தி வந்து கடந்து வந்து விட்டதற்கு இது வந்து சமமாகும். நீங்கள் இவாளெல்லாம் கொன்று போட்டது. இப்போ வந்து நீங்கள் வந்து தாண்ட வேண்டியது என்ன அப்படின்னா, எப்படி தாண்டணும்? ஒரு பசுவானது இருக்கு. அந்த பசுவினுடைய குளம்படி வந்து எப்பயுமே சரி, கோமாதாவுடைய குளம்படி வந்து ஜலத்துக்கு சமம். இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் சொல்றது. அந்த குளம்படியை வந்து அவ்வளவு பெரிய சாகசத்தை செஞ்ச உங்களுக்கு இது போய் ஒரு சாதாரண பொருட்டான்னா அப்படின்னுட்டு சொன்னாராம் விபீஷணன். ஏதாவதேவ சேஷம்போ ஜேதவயம் இஹவானராக ஹதா சர்வே சமாகம்ய ராட்சசா பலதர்பிதாக. ரொம்பவும் அகந்தை பிடித்து இருந்த எதிர்த்து வந்த அரக்கர்கள் எல்லாருமே வானவர்களே உங்களால் வந்து கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்போ வந்து உங்களால் வெற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சின்னஞ்சிறு படை மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இதையும் நீங்கள் வந்து கொன்று போட்டிருக்கோம்
அப்படின்னு உத்தரவு போட்டாராம் விபீஷணன். அயுக்தம் நிதனம் கர்த்தும் புத்திரஸ்ய ஜனிதுர்மமா கிருகாணம் அபாஸ்ய ராமார்த்தே நிகன்யாம் பிராதுராத்மஜம். இவன் இருக்கானே இந்த மேகநாதன் இந்திரஜித்து, என்னுடைய மூத்த சகோதரனாகப்பட்ட தமையனாகப்பட்ட அரக்கன் ராமனுடைய புதல்வன் தான் அப்படின்னு இவன் இருக்கிறதுனால இவன் வந்து எனக்கும் மகன்தான், அதெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு தகப்பனாரே மகனை கொள்வது நியாயம் இல்லை தான், அதான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இருந்தாலும் ஸ்ரீ ராமபிரானுக்கு மனதிலிருந்து கருணையை விலக்கி வைத்துவிட்டு என்னோட சகோதரனுடைய புதல்வனை நான் இப்போ கொல்ல போகிறேன், ஸ்ரீ ராமபிரானுக்காக தான் நான் இதை செய்ய போகிறேன் வானரங்களே அப்படின்னாராம் விபீஷணன். ஹந்து காமஸ்ய மே பாஷ்பம் சக்ஷுசைவ நிருத்யதி தமே தமே வைஷ மகாபாஹு லக்ஷ்மண சமயிஷ்யதி வானராக்ன சம்பூய பிருத்யானஸ்ய சமீபகான். இப்போ விபீஷணன் சொல்கிற வானரங்கள்கிட்ட இந்த மகாபாவியாக இருக்கக்கூடிய இந்த மாயாவி மேகநாதன் இந்திரஜித்தை கொல்ற ஒரே நோக்கத்தோட கையில் ஆயுதம் எடுக்கும்போது எனக்கு கண்களில் கண்ணீர் தான் பெருகி வருது. அது பெருகி என்னுடைய பார்வையை மறைக்கிறது. அதனால் இவனை வதம் பண்ணுறது யார் அப்படின்னாக்கா மகா தோல்வலிமை மிக்க ஸ்ரீ ராமபிரானுடைய இளவல், அதாவது தம்பியாகப்பட்ட லக்ஷ்மணர் பெருமாள், அவரே இவனை கொள்வார். வானரங்களே, இந்த மேகநாதன் இந்திரஜித் அருகில் இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாரையும் நீங்கள் தான் எல்லாரையும் ஒன்றாக, நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த அரக்கர்களை எல்லாம் கொன்று போட்டுருங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டாராம் விபீஷணன். இதே தேனாதி யசசா ராட்சசேனாபி சோதிதாக வானரேந்திரா ஜப் குருஷிதே லாங்கோலானி ச விவ்யதுகோ. இந்த மாதிரி பிரமாதமாக பெரும் புகழ் கொண்ட அந்த அரக்கனாகப்பட்ட தர்மனிலே இருக்கக்கூடிய அரக்கனாகப்பட்ட விபீஷணன் அவரால் முடுக்கி விடப்பட்ட வானரோத்தமர்கள்லாம் எல்லாம் பண்ணாலாம் உன்னையே ரொம்பவும் மனசில் சந்தோஷப்பட்டாலாம். எல்லா வானரங்களும் சந்தோஷப்பட்டாலாம். அப்போ என்ன பண்ணாலாம், பூமியில் தங்களுடைய வாழை சுழற்றி சுழற்றி ஓங்கி ஓங்கி அடித்துட்டு ரொம்பவும் பிரமாதமாக உற்சாகமாக இருந்தாலாம். ததஸ்தே கபிசார் தூலா க்ஷ்வேலந்தஸ்ய முகுமுகு முமோசூர் விவிதான் நாதான் மேகான் திருஷ்டிவேவ பர்ஹினஹா. அதாவது இந்த வானரங்கள்லாம் இருக்காளே அவள் புலிக்கு சமமானவா. காட்டில் புலி இருக்கும், அந்த புலிக்கு சமமானவர்கள். என்ன பண்ணாலும் உடனே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூடி கும்மாளம் போட்டுண்டு மேகத்தை கண்ட மயில்கள் போல, எப்பயுமே மயில் மேகத்தை பார்த்துன்னா ஆட்டம் போடும், அந்த மாதிரி இவாளும் ஆட்டம் போட்டுண்டு பலவிதமான சத்தங்களை எல்லாம் வெளியிட்டாலாம் வானரங்கள். ஜாம்பவானபி தை சர்வே சயூதைரவி சம்பிருத்தா அஸ்ம விஸ்தாட யாமாச நகை தந்தைஸ்ய ராட்சசானு. உடனே ரொம்பவும் வயது முதிர்ந்த கரடிகளுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய ஜாம்பவான் அவருடைய படை வீரர்கள் அனைவரோட அங்கே கூடி நின்று கொண்டு பாறைகளாலும் தங்களுடைய நகங்களாலும் பற்களாலும் ராட்சசர்களை தாக்கினாலாம். நத்தம் உருக்ஷாதிபதிம் ராட்சசாஸ்தே மகாபலாக பரிவௌ உருர்பயம் தியக்த்வா தம் அநேக விதாயுதாக. மகாபலசாலியாக இருக்கக்கூடிய அந்த அரக்கர்கள் என்ன பண்ணாலாம், அவர்கள் கையில் பல வகையான போர் கலன்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு
அச்சத்தை கொஞ்சம் விட்டழித்து விட்டு என்ன பண்ணாலாம், கோரமாக தாக்கக்கூடிய கரடி மன்னராகப்பட்ட ஜாம்பவானை சூழ்ந்து கொண்டாலாம் எல்லா அரக்கர்களும். சரை பரசுபீஸ் தீக்ஷ்ணை பட்டசையில் எஷ்டி தோமரைகி ஜாம்பவந்தம் மிருதே ஜப்னு நிக்னந்தம் ராட்சசீம் சமூம். அந்த அரக்கர்கள்லாம் என்ன பண்ணாலாம், போரில் வந்து அவர்கள் கையில் வந்து கோடாரிகள், கூரிய பட்டாக்கத்தி, கழிகள் மற்றும் தோமரங்கள். தோமரங்கிறது அது ஒரு வகையான போர்க்கருவி ஆகியவற்றெல்லாம் அரக்கர் படையை வந்து நெய்ய பிடிக்கும் ஜாம்பவானை வந்து அரக்கர்கள்லாம் தாக்கினாலாம் ஒன்றாக சேர்ந்து. ச சம்பிரஹாரஸ்துமுல சம்ஜக்ஞே கவிரக்ஷசாம் தேவசூராணாம் கிருத்தானாம் யதா பீமோ மகாஸ்வனஹா. அப்போ அந்த சமயத்தில் அந்த போரில் வானரங்களுக்கும் அரக்கர்களுக்கும் இடையே நிகழ்ந்த அந்த போரானது எப்படி இருந்தான் தெரியுமா பார்க்கறதுக்கு? மகா கோபத்தோட தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கும் யுத்தத்தை போல, தாக்கிக் கொள்வதை போலவும், ரொம்பவும் கடுமையாகவும் பயங்கரமாகவும் ரொம்பவும் பேர் இறைச்சலோட பிரமாதமாக நிகழ்ந்ததாம் அந்த போரானது. ஹனுமானபி சங்கிருத்தா சால உத்பாட்டிய வீரியமான சாலக்ஷ்மணம் ஸ்வாம் ஸ்பிருஷ்டா தவரோப்பிய மகாமனாக ரக்ஷசான் கதனம் சக்கரே சமாசாத்திய சகசிரசா. மகாவீரம் படைத்த வாயுகுமாரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் தன்னோட தோளில் இருந்து லக்ஷ்மண பெருமாளை இறக்கிவிட்டு ரொம்பவும் கோபத்தோட ஒரு மலை குன்றை வந்து தனது கையிலே பெயர்த்து எடுத்துக்கொண்டு அந்த அரக்கர்களை எல்லாம் தாக்கி ஆயிரக்கணக்கான அரக்கர்களை தன் கைகளாலேயே நாசம் செய்தாராம் ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர். சதத்வா துமலம் யுத்தம் பித்ருவ்யஸ் ஜேந்திரஜித் யுதி லக்ஷ்மணம் பரவீரக்னம் புனரேவாபிய தாவதா. அப்போ இந்த மேகநாதனாகப்பட்ட இந்திரஜித் என்ன பண்ணான், தன்னுடைய சித்தப்பாவாக இருக்கக்கூடிய விபீஷணனோட கூட ரொம்பவும் பயங்கரமாக போர் செஞ்சு விட்டு தனக்கு பகைவர்களாக இருக்கக்கூடிய அனைவரையும் கொல்லக்கூடியவராக இருக்கக்கூடிய லக்ஷ்மண பெருமாளை மறுபடியும் எதிர்த்தானாம், போர் புரிஞ்சானாம் மேகநாதன் இந்திரஜித்தானவன். தௌ பிரத்யுத்தோ ததா வீரோ பிருஜே லக்ஷ்மண ராட்சசௌ சரோக நபி வர்ஷந்தௌ ஜக்னுஸ்தௌ பரஸ்பரம். இந்த மகாவீரர்களாக இருக்கக்கூடிய லக்ஷ்மண பெருமாளும் அரக்கனாகப்பட்ட இந்த மேகநாதன் இந்திரஜித்தும் போர்க்களத்தில் வந்து அம்பு கூட்டங்களை வந்து ஏகப்பட்டதாக பொழிந்து சண்டையிட்டு கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டாலாம். அபீக்ஷணம் அந்தர்தரது சரஜாலே மகாபலௌ சந்திராதித்யா விவோஷ்ணாந்தே யதா வேகேஸ்திரஸ்வினௌ தரஸ்வினௌ. அது எப்படி இருந்ததுதான், இவா ரெண்டு பேரும் லக்ஷ்மணனும் மேகநாதன் இந்திரஜித்தும் சண்டை போடுறது கோடை காலமானது முடிஞ்சுடுறது. அதுக்கப்புறம் வந்து மழை காலம் வருது. அந்த மழை காலம் வரும்போது எப்படி பிரமாதமாக மேக கூட்டங்கள்லாம் சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் எப்படி மறைத்து கொண்டுவாளோ அதுபோல போரில் வந்து ரொம்பவும் பிரமாதமாக விரைந்து செயல்படக்கூடிய லக்ஷ்மணனும் மேகநாதன் இந்திரஜித்தும் அடிக்கடி ஒருவரை ஒருவர் வந்து பானக்கூட்டங்களால் அவர்களையே அவ வந்து மறைத்து கொண்டாளாம். ந ஹியாதானம் ந சந்தானம் தனுஷோ வா பரிகிரஹா ந விப்ரமோக்ஷோ பாணானாம் ந விகர்ஷோ ந விக்கிரஹா ந முஷ்டி பிரதே சந்தானம் ந லக்ஷ்ய பிரதிபாதனம்
அதிருஷ்யத தயோஸ்தத்ர யுத்தியதோ பிராணிலாகவாத். அப்போ அந்த சமயத்தில் அந்த போர் நடந்துன்ற அந்த நேரத்தில் பிரமாதமாக போர் செய்து கொண்டிருந்த லக்ஷ்மண பெருமாள், மேகநாதன், இந்திரஜித் இவா 2 பேருடைய கைகளும் ரொம்பவும் பிரமாதமாக துரிதமாக செயல்பட்டதாம். அதாவது ஒரு கையினால் அம்பரா துணியிலேருந்து உடனேயே பானத்தை எடுக்கிறது, அதை வில்லில் கொக்கிறது, வில்லை உடனே கைமாற்றிக் கொள்வது, கைப்பிடியை உறுதியாக பெற்று கைப்பற்றிக் கொள்வது, செவி வரைக்கும் நான்கயிற்றை இழுத்துக் கொள்வது, பானங்களை இந்தந்த பானம்னுட்டு தனித்தனியாக பிரித்து எடுக்கிறது, பானங்களை அடிக்கடி விடுவது, குறிவைத்து தாக்குவது, இந்த மாதிரியெல்லாம் ரொம்பவும் பிரமாதமாக 2 பேரும் பண்ணியிருந்தாலாம். ஆனால் இவா செய்யறது எதுவுமே யாரோட கண்ணுக்கும் புலப்படவே இல்லையா. அந்த அளவுக்கு பான கூட்டங்கள் வரை சுடுத்தான் எல்லாரையும். சாம்பவேக வினிர்முக்த பானஜாலை சமந்ததா அந்தரிக்ஷேகி சஞ்சன்னே நாரூபாணி சகாசிரே. அப்போ அந்த போர்க்களத்தில் லக்ஷ்மணனும், மேகநாதன், இந்திரஜித்தும் அவர்களுடைய விற்கல்லேருந்து ரொம்பவும் வெகு துரிதமாக செலுத்தப்பட்ட அம்பு கூட்டங்கள்னால மேலே ஆகாயம் எல்லா பக்கத்திலையும் மறைக்கப்பட்டுடுத்தான். அப்படி மறைக்கப்பட்டதுனால அங்கே உருவத்தோடு யார் யாரெல்லாம் இருக்காளோ, எந்தெந்த பொருட்கள்லாம் இருக்கோ எதுவுமே யாருடைய பார்வைக்கும் விளங்காமல் போயே இருந்துதான். பார்க்கவே முடியலையா யாராலையும். லக்ஷ்மணோ ராவணியும் பிராப்பியா ராவணிஷ்யாமி லக்ஷ்மணம் அவ்யவஸ்தா பவத்யுக்ரா தாபியாம் அன்னோன்ய விக்கிரகே. அப்போ அன்றைய போரில் என்ன நடந்ததான் தெரியுமா? லக்ஷ்மண பெருமாள் மேகநாதன் இந்திரஜித்தையும், மேகநாதன் இந்திரஜித் லக்ஷ்மண பெருமாளையும் அடிக்கடி அந்தந்த சமயத்தில் நெருங்கி ஒருவரை ஒருவர் உக்கிரமாக போரிட்டாலாம். அந்த உக்கிரமாக போரிடும்போது இதில் யாருக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தீர்மானிக்க முடியாமல் அந்த போர்க்களமானது இருந்ததாம். தாபியம் உபாபியாம் தரசா விஸ்ருஷ்டை விசிகை சிதைஹி நிரந்தரம் இவாகாசம் பபுவ தம்மசாவிருதம் தை பதத்பிஷ்ய பகுபிஸ் தயோ சரசதை சிதைஹி திசஸ்ய பிரதேசஸ்யைவ பபுவு சரசங்குலாக. இந்த மாதிரி இவர்கள் இருவருக்கும் கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாமல் கூறிய பானங்களை இருவரும் செலுத்திக் கொண்டே இருந்ததனால ஆகாயத்தில் கொஞ்சம் கூட இடைவெளியே இல்லாமல் மறைக்கப்பட்டதுனால அப்போ முழுக்கவுமே பகல் வேளையாக இருந்தாலும் இருள் சூழப்பட்டதான். அவர்களால் செலுத்தப்பட்ட பானங்கள்லாம் ஏராளமான பானங்கள், கூர்மையான பானங்களால் விழுந்ததுனால மேலே போயிட்டு ஆகாயத்துக்கு போயிட்டு கீழே விழுறது. அது விழுந்ததுனால 10 திசைகளாக இருக்கக்கூடிய திசைகளும் அம்புகளால் நிறைந்து போயிடுத்தான். எந்த பக்கம் வடக்கு, எந்த பக்கம் கிழக்கு, எந்த பக்கம் மேற்கு, எந்த பக்கம் தெற்குன்னு யாருக்குமே தெரியலையாம். எப்படி போகிறதுன்னு தெரில. தமசா சம்வృతం சர்வம் ஆசீத் பீமதரம் மகத் அஸ்தம் கதே சகசிராம்சௌ சம்வృత్వం தமசேவகி ருஜிரௌகம் அகானந்திய பிராவர்த்தந்த சகசிரசா கரவ்யாதா தாருணா வாக்வேஷி க்ஷிபூர் பீமனிஸ்வனம். அப்போ அந்த போர்க்கிழமை எப்படி இருந்தாலும் தெரியுமா? சூரிய பகவான் மறைந்து போயிடுறார்.
அப்படி அவர் மறையும் போது உலகத்தையே இருளானது எப்படி மூடிக்கொள்ளுமோ அதுபோல அம்புகளாலே எல்லா பக்கங்களும் இந்த ஆகாயமானது வியாபிக்கப்பட்டு இருந்ததுனால இருளானது மூழ்கி அந்த போர்க்களம் மிகவும் பயங்கரத்தை விளைவிச்சலாம். அதாவது இரத்த வெள்ளம் பாயக்கூடிய பெரு நதிகள் ஆயிரக்கணக்கில் ஓடித்தான். எல்லாரும் உயரம் ஆண்டு போயிருக்காங்களோனா, அரக்கர்களாகட்டும் மாணவர்களாகட்டும், அந்த இடத்துல மாமிச பட்சிகளாக அதை சாப்பிடக்கூடிய பட்சிகள்லாம் பயங்கரமான விலங்குகள்லாம் ரொம்பவும் உற்சாகத்தோட பெருமை இறைச்சல் போட்டுண்டு கூக்குரல் இட்டுதான். ததானீம் வவௌ வாயுர்நச ஜஜ்வால பாவகः ஸ்வஸ்தியஸ்து லோகேभ्यः इति जदल्पुष्य महर्षयः जम्बेदुशास्त्र संप्राप्ता गंधर्वा सह सारणैः. அப்போ அந்த போர்க்களத்தில் கொஞ்சம் கூட வாயு பகவான் வீசவே இல்லையா, காற்று வீசவே இல்லை, அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றாராம். அக்னி நெருப்பானது சுடர் விட்டு பிரகாசமாகவே இல்லையாம். ஏன்னா காற்று இருந்தால் தானே அக்னி சுடர் விட்டு வரும். இந்த மாதிரி இதுக்கு முன்னால் கண்டறியாத பயங்கரத்தை பார்த்த ஆலயத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகா முனிவர்கள் எல்லா உலகங்களுக்கும் 14 உலகங்களுக்கும் நல்லம் உண்டாகட்டும் சொல்லிட்டு வேதபாராயணம் பண்ண ஆரம்பிச்சாலாம். அப்படின்ட்டு பகவான் கிட்ட சாட்சாத் பரமேஸ்வரி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டாலாம். அப்போ அந்த இடத்துக்கு இவர்கள் வேண்டுவதற்கு முன்னாலேயே அந்த போர்க்களத்துக்கு வந்திருந்த சாரணர்கள் கந்தர்வர்களும் எல்லாருமே ரொம்பவும் பயந்து போய் வேறு இடத்துக்கு போய் சேர்ந்தாலாம். அத ராட்சச சம்ஹ்யஸ்ய கிருஷ்ணான் கனகபூஷணான் சரைச்சதுர்பி சௌமித்ரி திவ்யாத சதுரோஹயான். அந்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னா, இந்த அரக்கர்களுக்கு தலைவனாக இருக்கான இந்த மேகநாதன் இந்திரஜித்து கருவண்ணம் படைத்தவளும் பொன் அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்டு 4 குதிரைகள் இருந்தானோன்னு அவனுடைய தேர் குதிரை. அந்த தேர் குதிரை எல்லாத்தையும் லக்ஷ்மண பெருமாள் என்ன பண்ணாராம், 4 பானங்களால் குதிரை மேலே பானங்களால் தாக்கினாராம். ததோ அபரேண பல்லேன சிதேன நிஷிதேன சா சம்பூர்ணாயதம் உக்தேன சுபத்ரேன சுவர்ச்சசா மகேந்திராச நிகல்பேன சூதஸ்ய விசரிஷ்யதः சாத்தேன பாணாசனினா தலசப்தானு நாதினா லாகவாத்ராகவ ஸ்ரீமான் சிர காயத பாகரது. வீரத்திலேயே மகா சிறந்தவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானுடைய தம்பியாகப்பட்ட லக்ஷ்மணன் பிரமாதமாக கூர்மையாக இருக்கக்கூடியதும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியதும் தனது காது வரை இழுத்து விடப்பட்டதும் அந்த அம்புல பிரமாதமான சிறந்த இறகுகள் கட்டப்பட்டதும் அந்த அம்பானது ரொம்பவும் பிரமாதமாக பேரொளி வீசக்கூடியதாகவும் இருந்ததாம். அந்த அம்பானது தேவேந்திரன் இருக்கானோ அவனோட கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதம், அந்த வஜ்ராயுதத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய பானங்களை விடும்போது அப்போ அந்த பானங்களை தொடுக்கும்போது அந்த நானொலியிலேருந்து இடியோசை போல வந்துதான் நானொலியில் அவர் எடுக்கும்போது அந்த நானொலியை அப்படியே 2 வேகங்கள் மோதிக்கொள்ளும் போது இடியானது இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஓசம் வந்துதான். பல்லம் அப்படின்ற ஒரு வகையான பானத்தை அதில் தொடுத்து போர்க்களத்தில் அங்கும் இங்கும் ஒரே இடத்துலையே நிற்காம அப்படி இப்படி அழைச்சிட்டு ஓட்டின்தானோ அந்த தேர்ப்பாகன் தேரோட்டி அவனை குறிப்பாத்து
இந்த பள்ளம் என்ற பானத்தை குறிவைத்து செலுத்தினாராம். அந்த பானமானது அந்த தேரோட்டினுடைய உடலிலிருந்து தலையை பிளந்து அறுத்து தள்ளி வீழ்ச்சிதான். தேர்ப்பாகன் மாண்டு போனானாம். ச யந்தரி மகா தேஜா ஹதே மந்தோதரி சுதா ஸ்வயம் சாரத் யமகரோத் புனஸ்ய தனுஸ்பிருசத் ததத் புத மபூத் தத்ர சாமர்த்தியம் பசியதாம் யுதி. இந்த மாதிரி தன்னுடைய தேர்ப்பாகன் கொல்லப்பட்ட உடனேயே மாயாவியாக இருக்கக்கூடிய மேகநாதன் இந்திரஜித்தானவன் பேராற்றல் படைத்த மண்டோதரியினுடைய புதல்வனாகப்பட்டவன் தானே தேரை ஓட்டிக்கொண்டு வில்லில் கையில் வில்லை ஏந்தி கொண்டு போர் செய்ய தொடங்கினானாம். அப்போ அந்த சமயத்தில் அந்த போரை பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு அவனுடைய சிறப்பான தனித்திறமை ரொம்பவும் ஆச்சரியத்தையே வெளிப்படுத்தித்தான். ஏஷு யக்ரஹஸ்தம் தம் விவ்யாத நிசிதைஸ்வரை தனுஷ்யத புனர் வியக்ரே ஏஷு முமுசே சரானு. உடனே அவன் என்ன பண்ணானா, குதிரைகளை தேர்லேருந்து செலுத்துவதற்காக அவனுடைய கைகளை உபயோகித்தானாம். அந்த சமயத்தில் லட்சுமணனாகப்பட்டவர் அவன் மேலே கூறிய பாடங்களை எழுதினாராம். அதற்கு பிறகு அவன் என்ன பண்ணானா, மேகநாதன் இந்திரஜித்தானவன் வில்லை கையில் பற்றி கொண்ட உடனேயே லட்சுமணனாகப்பட்டவர் குதிரைகள் மேல் அம்புகளை விட்டாராம். சித்ரேஷு தேஷு பாணேஷு சௌமித்ரி சீக்கிர விக்ரமः அர்த்தயாமாச பானோகை விஷரந்தம் அபீதவத். அவன் என்ன பண்ணானா, பானத்தை எடுத்து தொடுத்து இந்த மேகநாதன் இந்திரஜித்து அந்த பானத்தை விடுவிக்கக்கூடிய இடைவேளை காலம் இருக்கணும். அந்த இடைவேளை காலத்தில் ரொம்பவும் விரைவாக அம்புகளை செலுத்துவதில் வல்லவராக இருக்கக்கூடிய லக்ஷ்மண பெருமாள் போர்க்களத்தில் கொஞ்சமும் அச்சமின்றி சுற்றி கொண்டிருந்த மேகநாதன் இந்திரஜித்தை தாக்கினாராம். நிகதம் சாரதியும் திருஷ்டுவா சமரே ராவணாத்மஜா பிரஜோ சம் அரோத்தர்ஷம் விஷண்ணச பபூவஹா. இந்த மாதிரி மேகநாதன் இந்திரஜித்தனுடைய தேர்ப்பாகனாகப்பட்டவன் லக்ஷ்மணனால் மயக்கப்பட்டதும் இந்த மேகநாதன் இந்திரஜித்து போர் செய்வதில் கொஞ்சம் வரும் ஆர்வத்தை இழந்தானாம். அந்தோ பரிதாபம், ரொம்பவும் கவலை கொண்டவனாகவும் இருந்தானாம். அந்த சமயத்தில் மேகநாதன் விஷண்ணவதனம் திருஷ்டுவா ராட்சசம் ஹரியூதபாக தத பரமசம்கிருஷ்டா லக்ஷ்மணம் சாப்பியை பூஜையன்னு. இந்த அரக்கனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்து ரொம்பவும் கவலையுற்ற முகத்தோடு இருப்பதை பார்த்த வானர தலைவர்கள்லாம் ரொம்பவும் சந்தோஷமடைந்து லக்ஷ்மண பெருமாளை போற்றி புகழ்ந்து பிரமாதமாக பேர் இறைச்சல் ஓட்டாளாம். ததா பிரமாதி சரபோ ரபசோ கந்தமாதனா அம்ருஷ்ய மானஸ் சத்வாரஸ் சக்ரூர் வேகம் ஹரீஸ்வராக. அந்த சமயத்தில் வானரங்கள்லேயே பிரமாதி, சரவன், ரபசன், கந்தமாதனன் இந்த 4 வானரோத்தமர்களும் என்ன பண்ணாலாம், அவர்களுடைய கண்களில் கோபமான அக்னியானது தெரிக்க அவருடைய துணிச்சலை அரக்கர்களோட வெளிப்படுத்தி கொண்டு இருந்தாலாம்.
ते सास्य हयमुख्येषु दुर्नमुत्प्लुत्य वानराः चतुर्षु सुमः वीर्या दिवेतुर्भीमविक्रमाः. இந்த 4 பேர் வானரங்கள் இருக்காளே, இந்த 4 பேரும் மகா பேராண்மை கொண்டவர்கள், எல்லையில்லாத வீரம் படித்தவர்கள். இந்த வானரங்கள் என்ன பண்ணாலாம், இந்த மேகநாதன் இந்திரஜித் இருக்கானோ அரக்கன், அவனோட தேரில் இருக்கக்கூடிய குதிரைகளுடைய 4 குதிரைகள் மீதும் வேகமாக பாய்ந்து ஏறி உக்காந்தாலாம் இந்த வானரங்கள் 4 பேரும். தோஷாம் அதிஷ்டிதானாம் தைர்வானரை பர்வதோபமைகி முகேபியோ ருஜிரம் ரக்தம் ஹயானாம் சமவர்த்ததா தேஹயா மதிதா பக்னா யசவோ தரணிம் கதாக. இந்த வானங்களை பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாளாம் தெரியுமா? அந்த 4 பேரும் மலை போன்ற பேருருவம் படைத்தவாளாம். அந்த வானரங்கள்லாம் அந்த குதிரை மேலே ஏறி உக்காந்த உடனேயே அந்த குதிரைகள் 4 குதிரைகளுடைய வாயிலிருந்தோ ரத்தமானது பெருகி ஓடித்தான். உடனே இந்த வானரங்கள் என்ன பண்ணாலாம், தங்களுடைய கைகளால் அந்த குதிரையை தேய்ந்து தேய்ச்சாலாம். அதை அந்த குதிரையை கையாலேயே தேய்ச்சி சிதைச்சு இந்த 4 குதிரைகளும் தங்களுடைய உயிரை இழந்து தரையில் விழுந்ததான். தேனிகத்திய ஹயான் தஸ்ய பிரமத்யச மகாரதம் புனருத்பத்திய வேகேன தஸ்தூர் லக்ஷ்மண பார்ஸ்வதா. இந்த மகா பலசாலியாக இருக்கக்கூடிய இந்த 4 வானரங்களும் அந்த குதிரைகளை எல்லாம் கொன்று போட்டுவிட்டு அந்த பெருந்தேரையும் என்ன பண்ணாலாம், தங்களுடைய கைகளாலேயே முறித்து போட்டாலாம். மீண்டும் வேகமாக தாவி லக்ஷ்மண பெருமாள் அருகில் நின்றுந்தாலாம் இந்த 4 வானரங்களும். ஹதாஸ் வாத வப்ளுத்திய ரதான் மதித சாரதேஹே சரவர்ஷேன சௌமித்ரி அபியதாவத ராவணிகி. இந்த மாயாவியாக இருக்கக்கூடிய மகா பாவியான அரக்கன் மேகநாதன் இந்திரஜித் இருக்கானே, அவனுடைய தேர்ப்பாகனம் மாய்க்கப்பட்டுட்டான். அவனை கொண்டு போட்டாச்சு. குதிரைகளும் கொல்லப்பட்டாச்சு. தேரும் முறிஞ்சு போயிடுத்து. அப்போ என்ன பண்ணானா, இந்த மேகநாதன் இந்திரஜித்து தேர்லேருந்து கீழே குதிச்சானான் தரையில். அம்பு மாறினால மழையை போல பலவிதமான ஆயிரக்கணக்கில் அம்புகளை செலுத்தி லக்ஷ்மண பெருமாளை தாக்கினானாம் மேகநாதன் இந்திரஜித்து. ததோ மகேந்திர பிரதிமா ச லக்ஷ்மணः பதாதினம் தம் நிஷிதை சரோத்தமைகி சுஜந்தமாஜோ நிஷிதான்ச உரோத்தமான் பிருசம் ததா பாண கணேர் ஞவராயத்து. அதாவது தேவேந்திரனுக்கு நிகராக வீரம் படைத்த லக்ஷ்மண பெருமாள் இந்த அரக்கனாகப்பட்ட மாயாவி மேகநாதன் இந்திரஜித் அவனுடைய தேர்க்குதிரைகள்லாம் கொல்லப்பட்டதுனால அவன் தன்னுடைய 2 கால்களாலும் நடந்து கொண்டு போரில் பிரமாதமான சில சிறந்த பானங்களை எல்லாம் விட்டு கொண்டிருந்த இந்த மேகநாதன் இந்திரஜித் என்ன பண்ணாராம், தன்னுடைய இதுக்கு அவர் அம்புகளை செலுத்தி அவனை மேல் கொண்டு வரவிடாம தடுத்து நிறுத்தினாராம் லக்ஷ்மண பெருமாள். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவிய யுத்தகாண்டே நவதிதம சர்க்கः ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 90வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து.